உருவாய் அருவாய் உழுதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகனின் அருளாலே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களான உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 2 ஜனவரி 2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிலே விஸ்வவாசு வருடத்திலே மார்கழி மாதம் 18ஆம் நாள் வளர்பிறையுடன் கூடிய இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்து நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். சதுர்த்தசி திதி 6:43 வரை சாயங்கால வேலை வரைக்கும், பின்பு பௌர்ணமி. மிருகசிரீஷத்திலே மாலை 8:16 வரைக்கும் இருக்கும், பின்பு திருவாதிரை. அப்படிங்கிறதுனால ராத்திரி வேலையில் இன்றைக்கு திருவாதிரை அப்படிங்கிறதுனால ஆருத்ரா நட்சத்திரம் அப்படிங்கிறது வர்றதுனாலையும் சிதம்பர நடராஜமூர்த்தியும் சிவகாமி சுந்தரிக்கும் இன்றைக்கு ரதோஸ்தவங்கள் முடிந்து ஆருத்ரா அபிஷேகம் ராத்திரியில் நடக்கும். நெல்லையப்பர் அவிநாசி சிவரூபங்களே சிவபூஜைகளும் பௌர்ண பூஜையும் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சித்த யோகம் கூடிய நல்ல நாள். இந்த நாளிலே மதிய வேலை 12:30 1:30 வரைக்கும், சாயங்கால வேலையில் 6:30 7:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கும். இரவு 10 மணியிலேருந்து ராகு காலம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், குளிகை நேரம் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், யமகண்டம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கும். இன்றைய நாளின் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். தனுசு லக்னத்திலே 2 நாழிகை 23 வினாடிகள் இருக்கக்கூடிய சூரியன் 6:30 உதயமாகிற நாள் இன்று. மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்தில் இருப்பதனாலே விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாள் ஒரு சமநோக்கு நாள். இன்றைய நாளிலே சுப்ரம் கரணம் கரஜ யோகம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. சுப்ரம் அப்படிங்கிற கரணத்தினால் வரக்கூடியது நமக்கு அலங்காரங்கள், ராஜதரிசனங்கள், மகோத்சவங்கள் இதெல்லாம் செய்வது ரொம்ப நல்லது. கரஜை விதை விதைக்கிறது, பயிரிடுதல், வீடு சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் செய்வதற்கான நல்ல நாள். சதுர்த்தசி திதி என்ற 14வது திதி. இன்றைய நாளிலே 14வது திதி என்பது பல் சீரமைத்து கொள்வது, தைலம் தேய்த்து கொள்வது, யாத்திரை போவது, விவாகங்கள் போன்ற விஷயத்திலே கொஞ்சம் சுபகாரியங்களை விலக்கி வைப்பது போன்ற விஷயங்களும் உண்டு. 14வது திதி நார்மலாக நேர்மை திதி என்கிற ரிக்தா திதி குரூப்பை சேர்ந்தது, குடும்பத்தை சேர்ந்தது. அதனால் இன்றைய நாள் நேர்மையாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமையும். மிருகசிரீஷம் என்கிற இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தேவதா பிரதிஷ்டை, சீமந்தம், புதுமனை, நாமகரம், காது குத்துதல், உபநயனம், பதவி ஏற்பதல், விவாகம், தானியம் வாங்குதல், வாகனம், ஆயுத பயில, குலம், கிணறு விட்ட, நிஷேகம், புண்ணியாவாசனம், மாடு வாங்க, மருந்துண்ண, வியாதிகர்த்தர்கள் குளித்த போன்ற நல்ல விஷயங்கள் செய்யலாம். 2/1/2026 இன்று செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இவர்கள் சேர்க்கையான கூட்டுச் சேர்க்கை தனுசு ராசியில் அமர, ராகு கும்பராசியிலும் மீன ராசியிலே சனியும், சந்திரன் ரிஷபராசியிலும், குரு வக்கரமாக மிதுன ராசியிலும், சிம்மத்திலே கேதுவும் அமர்கிறார்கள். இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு இறைவனின் அருள் துணை இருக்கட்டும். தொடர்ந்து நாம் ராசிகளை காண்போம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. 2ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் அமர்வதனாலே சின்ன சின்ன தன விரயங்கள் உண்டாகும். உங்களுடைய குடும்பம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு பல விதத்திலும் இருக்கும். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணி பெனிஃபிட்டாக மாற்றிடுவீங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். லாபங்களும் மேன்மைகளும் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தடங்கல்கள் விலகும், அமைதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று. மனதிலே அன்பும் மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய நாள் இந்த நாள். அதனால் வெற்றியும் இன்பமும் உங்கள் இலக்கை வந்தடைகிறது.
36 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சிவனின் வழிபாடும் நடராஜரின் ஆருத்ரா தரிசனத்தை கண்டுகளிப்பதும் சிறந்த பலனாக அமையும். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரே இன்னைக்கு சந்திரன் இருக்கிறார். ராசியின் 2ஆம் இடத்திலே உங்களுக்கு குரு அமர்வதனால் பொருள் வரவு உண்டாகும். பல விதத்திலும் செலவும் வரவும் மேட்ச் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எண்ணம் பல விதத்திலும் உங்களுக்கு குடும்பம் தொடர்பான விஷயங்களாக அமையும். மனசில் கொஞ்சம் சாந்தம் நிலவும். அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம், எல்லாருக்கூடையும் கொஞ்சம் கரிசனமாக போயிடலான்னு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒருங்கே அமைந்த தன்மை, அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் இதெல்லாம் வரும். அதனால் இன்றைக்கி ஒரு விவேகமான நாள், மேன்மையான நாள்னே சொல்லலாம். நமக்கு செலவு இருக்கே, அதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டாமா, செலவு கொஞ்சம் பாதிக்குமே அப்படின்லாம் என்ன இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுருங்க. நமக்கு எடுக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படிங்கிற வசத்தை மனசில் வச்சுக்கோங்க. 6, 9 அதிர்ஷ்ட எண்ணும் சிவனின் வழிபாடும் நல்ல சிந்தனையை கொடுக்கும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைக்கி லாபமான நாள், வெற்றிகரமான நாள். செய்கிற காரியத்தை அமைதியாக செய்யலாம். தங்கு தடங்களின்றி உங்களால் எல்லாம் செய்ய முடியும். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரே சார், விரயம் இருக்குமே. விரயம் இருந்தால் என்ன, குடும்பத்துக்கான விரயம் சுப விரயங்கள் தானே, தாராளமாக செய்யுங்க. அன்பும் மகிழ்ச்சியும் இன்பமும் பொங்க அனைத்தும் ஒன்றாக அமைவது தான் குடும்பம். இதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான், ஜெயம் உங்களுக்கு தான். அதனால் இன்பமயமான வாழ்க்கையை அழகாக பயன்படுத்தி கொள்ள அமைதியான முறையிலே நீங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு தான் குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிறாரே. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போ ராஜகுருவாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை அனைத்து விதமான பரிமாணத்திலையும் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாய் மாற்றித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை துவங்குங்கள். வணக்கம் கடகராசி நண்பர்களே, உங்கள் மேன்மையை அதிகப்படுத்தி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையக்கூடிய நாள் என்று, லாபம் என்கிற நோக்கிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே இன்றைக்கு வெற்றியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. 12ஆம் இடம் என்கிற மறைவுஸ்தானத்திலே இருந்து வக்ரகதியிலே இருந்த குரு தன்னுடைய பார்வையை நல்லபடியாக உங்களுடைய சத்ருஸ்தானத்தின் மேலே வைப்பதனாலே உங்களுடைய விவேகத்தினால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடங்களை உடைத்து சாதனைகளை உங்கள் பக்கம் சேர்த்துவிடும். அதனால் அன்பும் மகிழ்ச்சியும் குடும்பத்திலே வெற்றியையும் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்பத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே மனசில் நேர்மையை மட்டும் வச்சுக்கிடுங்க. இதுக்கு தான் செய்கிறேன், இது சக்ஸஸ் கொடுக்கும், இது எந்த விதமான ஹேங்கி பேங்கியும் இல்லை சொன்னீங்கன்னா பர்ஃபெக்ட். 6, 3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை இருக்கட்டும். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுடைய விவேகமான எண்ண ஓட்டம் உங்களுக்கான பாதையை சரியாக வகுத்து கொடுத்துவிடும். 9ஆம் இடம் என்கிற இடத்துல சந்திரன் இருப்பதனாலே தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுடன் அனுகிரகமாக இருக்க போகிறது. கௌரவ பதவி தன லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய புகழ்பெற்ற நாளாக அமையப் போகிற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆருத்ரா அபிஷேகம் நைட்டு இருக்குது இன்றைக்கி. அதனால் அவசியம் நடராஜரையும் சிவகாமி தாயாரையும் வணங்க உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான கேட்டது கேட்டபடி கிடைக்கக்கூடிய வரங்களை அள்ளித்தருவர் கனக சபாபதி. அதனால் அவரை பிடிச்சிக்கோங்க. அவருடைய நடனத்தினாலே பஞ்சபூதங்களும் அவரிடம் ஐக்கியமானதினால் உங்கள் வாழ்க்கையும் சகலவிதமான செல்வங்களும் நலங்களும் தரும். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான
என்ன ஓட்டங்களையும் தடைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகதியிலே இருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்துக்குரிய சந்திரன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தருவதற்காக இருக்கிறார். ஆனாலும் மனது எப்படி இருக்குது, எதை நோக்கி ஓடுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கிறதுனால வேலையெல்லாம் அப்பப்போ நிற்கிது. ஸ்டக்காகுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்டக்காகி நிற்கிது. காரிய தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைய நாளை துவங்குங்கள். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயினும் களையப்படும். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. இன்றைக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேரோடு இருங்க. மத்தியான வேலை மிருகசீரிஷம்ங்கிறது நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் மூவாயி மிதுன ராசிக்குள்ளே போகும்போது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் என்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் காட்டும். அதனால் ரெண்டு பக்கமும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருங்க. லீகலாக செய்ய வேண்டிய வேலைகள் மட்டும் செய்யுங்க. இல்லீகல் ஒர்க் எதுவுமே என்டர்டெயின் பண்ணாதீங்க. எந்த விதமான குறுக்கு வழியும் வேண்டாம். கடனை கொடுத்தேன், கடனை மாற்றினேன், பணத்தை கொடுத்தேன், ரெட்டிப்பாகிறது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வந்தால் இன்றைக்கி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளெல்லாம் உங்களுடைய மனசை கொண்டு போக வேண்டாம். 7 இது அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கோங்க. சிவனை வழிபடுங்கள், சிந்தனையை மாற்றும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்கள். அனுஷம் மற்றும் விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதனாலே கொஞ்சம் சுகவீனங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மறதியும் மயக்கமும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். முகவசியங்கள் உங்களுக்கு பல விதத்திலும் துணை புரியும். அதனால் கொஞ்சம் சாந்தமாக முகத்தை வச்சுக்கோங்க. சிரித்த முகம் சீரிய பண்பை கொடுக்கும். அப்படி புன்னகையோடு நின்ற நாளை தொடங்குங்கள். பிரைட் ஸ்மைல் மேக்ஸ் திங்ஸ் சக்ஸஸ் அப்படின்வான். அதனால் கொஞ்சம் மனதிலும் உள்ளத்திலே நேர்மையும் தூய்மையும் வைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த சதுர்த்தி திதி எப்பவுமே சொல்லும். அப்படி வச்சுட்டா என்ன சார் கிடைக்கும்னா, இவர் தான் வெற்றிக்கு வருவார்கள். கடன் அடையும் சார், கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயத்திலும் சக்ஸஸ் வந்து சேரும். 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் மனசிலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அன்பு பொங்கக்கூடிய நாள். உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்துக்கு வருவார். சுகம், நல்ல கலத்தரத்தோட அன்பு, பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்லுதல் என்கிற எண்ணங்கள், ஒருத்தர் கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் வருவதனாலே ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாய் மாறுவதற்கு நல்ல வகைகள் இருப்பதும் மகிழ்ச்சியை தருவதும் வெற்றியை தருவதும். இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள்னு சொல்லுவோம். இவங்க எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்துட்டுருக்காங்க. 2ஆம் இடத்துல குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் அவர் குரு வேறு பார்க்குறாரு. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு அரணாய் அமைந்து குரு பார்ப்பதனாலே உங்களுடைய லாபம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால சந்தோஷமும் அமைதியும் இன்று உங்களை வந்து சேரும். அதனால் மனதிலே அன்பும் அரவணைப்பும் கொண்ட நாளாக இதனால் அமைகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 5ஆம் இடத்திலே சந்திரன் அமர்கிறார். அவர் மத்தியான வேளையில் 6ஆம் இடத்துக்கு போவார். 8:16 வரைக்கும் மிருகசீரிஷத்தில் இருப்பார். அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சி, சந்தோஷம், சுகம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். கால வேளையில் கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. செய்கிற யூகம் லாபங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். அதனால் உங்களுக்கு வணிகத்தில் சில சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு.
மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாமே நல்லா ஈஸ் அவுட் ஆகும். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற இலக்கை நீங்கள் ஈஸியாக அடையலாம். பல விதத்தில் இன்பங்களும் நன்மைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. செலவு கொஞ்சம் கம்மியாகும், வரவு ஜாஸ்தியாகும், லாபம் உண்டு. உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு அதன் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும். அமைதியாக நீங்கள் சாந்தமாக செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஆருத்ரா அபிஷேகத்தின் தரிசனம் உங்களை மேலும் சிறப்பாக்கும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சந்திரனின் விஷயனால் இந்த பிரவேசங்கள் கோச்சாரத்தின்படி உங்களுக்கு வெற்றியை இலக்காக்கி தருவதாக அமைகிறது. குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருக்கும் ராகுவின் மேலே விழுவதனாலும் உங்கள் ராசியினுடைய 11வது லாபஸ்தானத்தின் மேலே குருவின் பார்வை விழுவதனாலும் இந்த நாளிலே குரு சந்திர யோகமாக மத்தியான வேலைக்கு பிறகு அமைய இருப்பதனாலும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எண்ணிய வாங்கு செயல் அப்படிங்கிற மாதிரி நினச்சவாறு முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி கொண்டு வருகிற நல்ல ஒரு நாள். இன்று இன்றைக்கி அழகாக நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். 6-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஆருத்ரா என்கிற திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளற மத்தியான வேலை நைட்டு வேலையில் வரப்போகிற இந்த ஆருத்ரா விஷயத்தையும் ஆருத்ரா அபிஷேகத்தையும் அவசியம் மனதிலே கொண்டு சிவனின் அருளாலே சீராக வாழ்வீர். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு நாள் கொஞ்சம் இன்பமான நாள்னே சொல்லலாம். மத்தியான வேலை வரைக்கும் ஈவன் ராத்திரி வரைக்குமே உங்களுக்கு காசெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் நைட்டு தான் வரும், 8 மணிக்கு மேலே தான். அது வரைக்கும் உங்களுக்கு பைசாலாம் நிறைய இருக்குது. தனம் தானியம் வரவு சம்பத்துக்கள் சகல ஐஸ்வர்யங்கள் போன்றவை வருவதனாலே மனது இன்பமாக இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. செலவு கம்மி வரவு ஜாஸ்தின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும். கிவ் அண்ட் டேக் அப்படின்னு சொல்ல விஷயத்துலலாம் நிறைய கிவ் தான் இருக்கும், டேக் கம்மியாக இருக்கும். அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி, பாசம், களிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் இன்றைக்கி உங்களோட ஸ்பேர் ஆக போகுது. அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை இன்றைய நாள் எதிர்நோக்கலாம். நீங்கள் எதையுமே டைரக்ட் ஃபோர்ஸாக வச்சுக்கோங்க, இன்டைரக்டில் எதுவுமே வச்சுக்காதீங்க. அதுமாதிரி நெளிவு சுழிவுகள்லாம் பார்த்து நேர்மையாக இருந்து விட்டீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.